வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நிஜத்தில் ஒரு ஆண் உங்களை மனதாராக விரும்பும் பொழுது, அவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வேறு ஒரு ஆண்டு அதிகளவில் பேசுவது, நெருக்கமாக இருப்பது என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகளவில் கோபம் வரும். அந்த கோபத்தையும் காமிப்பார்கள். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிடிச்சிருக்கவங்க கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க லவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கலாம். பட் ஒரு சில ஆண்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். அதையும் தாண்டி வரக்கூடிய அந்த ஒரு பொசசிவ் அந்த இடத்துல கோபமாக வெளிப்பட தான் செய்யும். இது நார்மலான விஷயம்தான். நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்றதுக்காக கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் இருக்கக்கூடிய விஷயம் அப்படி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் குழப்பமாக இருக்கும் பொழுது ஒரு நபரிடம் அதற்கான முடிவை பற்றி கேட்பார். ஆனால் ஒரு நபரிடம் நிறுத்தி விடாமல் ஒவ்வொரு நபரிடம் அதற்கான முடிவை பற்றி கேட்பான். எது சரி என்று தெரியாமல் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றும் சரி என்று நம்புவான். இங்கே நிறைய ஆண்கள் இப்படி இருக்காங்க. ஒரு விஷயத்தை செய்யலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை ஒருத்தர்கிட்ட கேட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. அந்த இதோட நிறுத்திடாமல் இன்னும் ஒரு சிலவங்கிட்ட போய் ஒவ்வொரு விஷயமா கேட்பாங்க. இவங்க சொல்லும் பொழுது இவங்க சொன்ன கருத்து சரியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க கேட்கும்போது இது கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி ஒவ்வொருத்தவங்க சொல்லும் போதும் அவங்களோட கருத்து சரின்னு இவங்க மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். நிஜத்தில் ஒரு ஆண் உங்களை மனதாராக விரும்பினால் மட்டும்தான் உங்களிடம் அதிக அளவில் கோபமும் படுவார்கள். அதைவிட அதிக அளவில் அன்பும் காமிப்பார்கள். அன்பை காமித்து கோவப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்குள் காதல் அதிகமாக இருக்கின்ற அர்த்தம். நிறைய பேர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா விரும்புகிறவங்க மேரேஜுக்கு அப்புறம்லாம் கோவங்கிறது நடக்கும். கண்டிப்பாக சண்டைங்கிறது அவங்களுக்குள்ள நிறையா வரும். ஆனால் ஒரு சிலவங்க லைஃப்பில் சண்டை மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கும், கோவம் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கும், அன்பே இருக்காது. அவங்களுக்கு உங்கள் மேலே பாசமும் கிடையாது, அவங்களுக்கு உங்கள் கூட வாழணுன்ற எண்ணமும் கிடையாது. பட் உங்ககிட்ட அன்பாக இருக்காங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பு இருக்குது. முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படும் போது கூட அவங்க உங்களுக்கு அன்பு காமிக்கலாம், தேவையில்லைன்ற போது தூக்கி எறிஞ்சிடலாம். ஒரு பெண் தைரியசாலியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை வீட்டில் இருப்பவர்கள் நடத்தும் விதம், அந்த பெண்ணிடம் சொல்கின்ற விதமும் முக்கியமானது. அவர்கள் பெற்றோர்கள் வைத்துதான் அதை தைரியசாலியாக வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி இல்லை. பட் இருக்காங்க, இல்லைன்றது அப்படி கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நமக்கு ஏன்பா அப்படின்ற எண்ணமும், முக்கியமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அழுதுகிட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுறது. பட் ஒரு பிரச்சனை நடக்கணும்னா நீங்கள் தைரியமாக கேட்கணும். நீங்கள் கேட்காம அமைதியாக இருக்க அந்த பிரச்சனை கூடிக்கிட்டே தான் இருக்கும். வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருன்ற எண்ணத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் கேட்கணும். முக்கியமாக அது உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரணும். அவங்க பேரண்ட்ஸ் இப்படி வளர்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய மாற்ற முடியாது. இங்கே ஆண்களை விட பெண்கள் தான் மனதளவில் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் உங்கள் சில இடங்களில் பெண்கள் அதிக அளவில் மன உறுதியாக இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்களை விட பெண்கள் மன உறுதியில் அதிகமாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தங்க வேணாம் அப்படின்னா வேணாதான். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்காக என்ன பண்ணணும் வேணாதான். ஆனால் ஒருத்தங்க வேணும் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை வேணான்னு நினைக்கும் போதும் ஒரு சில காரணங்களும், முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது அவங்க மன உறுதியை இருந்துருவாங்க. ஆண்களுக்கு மன உறுதிங்கிறதே கிடையாது. இப்போ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு வேணாம், உங்க கூட பேச மாட்டேன்னு. ஆனால் ஒரு சில தினங்கள்லேயே அவங்களே உங்களை தேடி வருவாங்க. காரணம் அவங்க அப்போது கோபத்தில் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. கோவத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ எளிதாக சொல்ல மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட்டில் யோசிப்பாங்க. இது எல்லா பெண்களும் இல்லை, ஒரு சில பெண்கள் சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பெண்களில் அவங்க யோசிப்பாங்க இது சரியா தப்பான்றது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு சரின்னு ஒரு விஷயத்துக்கு வரும். பட் அவங்க செஞ்ச விஷயம் அப்போ சரியானு அவங்களுக்கு தெரியாது. பட் சரின்னு நினச்சிட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்படி விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு விஷயம் பார்க்க வரைக்கும் சீதரா.